ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த பர்ன் அவுட் சீரியஸோட 5th எபிசோட் இன்றைக்கி பார்த்துடலாம். போன எபிசோடில் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜீராவை கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டில் விட்டுட்டு அவனுமே வீட்டுக்கு வந்திருப்பான். வந்ததுமே அந்த ஜீரா வரைஞ்சி கொடுத்துருக்கான்ல, அந்த ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பானா, அதை கொண்டு போய் பெட்ரூமில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, கரெக்டாக அப்படியே கட் பண்ணி பீமுமே கோவோட வீட்டுக்கு வரான். அவனு வந்ததுமே, என்னடா இத்தனை மணிக்கு என்ன கூப்பிட்ருக்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு கோவமே அவார்டு ஃபங்க்ஷனில் ஒருத்தவன் என் மேலே யூரின் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அச்சோ அப்புறம் என்னாச்சு, இப்போ நீ ஓகேவா அப்படின்னு பீமுமே கேட்க, நான் இப்போ ஓகே தான். ஆனால் இந்த வீடியோ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு. நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். அந்த வீடியோவை எப்படியாவது இன்டர்நெட்லேருந்து எடுத்துடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிம்மே திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்குது, அது என்ன உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்க, எனக்குமே அதான் தெரியல. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கறனால தான் யாரோட வயிற்றுச்சலையும் உன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவனுமே சொல்ல, ஏண்டா உன்னை கூப்பிட்டேன் பாரு ஆறுதல் சொல்லுவேன்ட்டு பார்த்தா நீ என்னென்ன என்னை திட்டிக்கிட்டே இருக்க, உனக்குலாம் நான் பாய் பாய் தான் சொல்லணும் அப்படின்ட்டு தாட்டா வேற காட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு பீமுமே உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுன்ட்டு கோச்சிக்க, சரி விடு, எனக்கு பதிலாக இவன் தான் போனான் அப்படின்ட்டு அந்த வீடியோவை காட்டுறான். இவனுமே பார்க்குறான். ஆனால் அவனோட மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனுமே காணும். ஏன்னா இவன் முன்னாடி இவனை ஜீராவை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது இல்லையா. சரி ஓகே, சீக்கிரமாக இன்டர்நெட்லேருந்து இந்த வீடியோவை எடுக்க பாரு, சீக்கிரமாக பரவக்கூடாது, என் பேர் டேமேஜ் ஆகக்கூடாது ஓகேவா அப்படின்ட்டு கோமே சொல்லிட்டு போக, அதுக்கு பீமுமே சரி ஓகே கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். போனதுக்கப்புறம் இவன் மூஞ்சி அப்படியே மாறுது. சரி இந்த மாதிரி நடந்துருச்சு ஜீராக்குன்ட்டு வெளியே வந்ததும் ஜீராவுக்கு தான் ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி வீடியோவை பார்த்தேன், இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்டதும், இல்லை ஓகே இல்லை தான், நீ ரொம்ப பிஸியா, வேணா இன்றைக்கி நைட் நம்ம அந்த பாரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்குது, நான் வேணால் முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இன்டர்நெட்லேருந்து அந்த வீடியோவை எடுக்கணும்ல, அந்த வேலையாக பார்த்துட்ருக்கான் போல இருக்குது. ஜீராவுமே சரி ஓகே நான் முன்னாடி போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். கோவுமே ஜீராவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கான். அதுவும் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நம்மளால தானே அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறான். அப்படியே கட் பண்ணால் ஜீரா வந்து அந்த பர்ன் அவுட் பாருக்கு வந்திருக்கான். உள்ளே வந்ததுமே அந்த உள்ளே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான் இல்லையா, அவன் என்னடா ரொம்ப லேட்டாக வந்திருக்க என்னாச்சுன்னு கேட்க, இன்னைக்கு எனக்கு நாளே ரொம்ப மோசமாக இருக்குது, பக்கத்தில் வா, என் மேலே ஏதாவது ஸ்மெல் வருதான்னு பாரு அப்படின்னு சொல்ல அவனுமே மோந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கு அவனுமே, நீ குளிச்ச ஸ்மெல் வருது, அதுக்கு மீறியும் என்னடா உன் மேலே சுச்சு ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு கேட்க, அச்சுச்சோ என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காவா வந்துட்டுருக்கு, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அவ்வளோ ஸ்மெல்லாக வருது அப்படின்னு திரும்பவும் ஜீரா கேட்க, அதுக்கு அவனுமே, ஸ்கூல் படிக்கும்போது ஃபுட்பால் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட யூரினை அந்த மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க. ஸோ என் ஷர்ட்லாம் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, நான் எவ்வளோ தான் அதை போய் க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் சுத்தமாகவே போகலை. ஸோ அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்து நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவனுமே சொல்ல, அதுக்கு ஜீராவுமே, இப்போ நான் என்னடா செய்ய அப்படின்னு சொல்ல, அந்த பாருக்கு வெளியே வந்து தண்ணியா இல்லை சரக்கான்னு கரெக்டாக தெரியல, அவன் மேலே பூரை ஊற்றிக்கிட்டே இருக்கேன். ஐயோ இந்த ஸ்மெல்லு போய் தொலை அப்படின்ட்டு கரெக்டாக அங்கே ஒரு கார் வருது. பார்த்தா இந்த தான் வந்திருக்கான். ஜீராவுமே இதை பார்த்துட்டு, என்ன நீ இங்கே வந்திருக்க, என் ஃபோன் என்ன ட்ராக் பண்ணியா அப்படின்ட்டு கோவமாக கேட்க, இப்போ அது ஒன்றும் மேட்டர் இல்லை, உன் கூட பேசணும் வா அப்படின்ட்டு பார்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். போனது வந்து ஒரு ரோஸை எடுத்து நீட்ட, என்ன அது அப்படின்னு ஜீராவும் கேட்க, உனக்கு ரோஸ் பிடிக்கும்ன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்குன்னா நீ திரும்பவும் என்னை ட்ராயிங் வரைகிறதுக்காக நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன அப்பாலஜி கேட்க வந்திருக்கியா, எனக்கு ரோஸ்லாம் பிடிக்காது, எனக்கு டூலிப் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நெக்ஸ்ட் டைம் வேணா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமாக உட்காந்துட்டு இருக்கான். ஜீராவுமே, என்னது ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப, நீ இந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு திரும்பவும் நீ என் கூட வரணும், நைட்டு ஏன்னா எனக்கு தூக்கம் வர்றதில்ல, நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, ஏன் திரும்ப வந்து நான் அசிங்கப்படவா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு தூக்கம் வரல, நீ வந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், அதனால தான் கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லை நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே, ஐயா கவலைப்படுற மூஞ்ச பாரு, உன்னையெல்லாம் நம்பவே கூடாதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு வேணால் ஒரே ஒரு வழி இருக்குது, நீ வேணால் என்னை இன்சல்ட் பண்ணிக்கோ, திட்டிக்கோ, அடிச்சிக்கோ, என்ன வேணால் பேசிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜீராவுமே, ஓ நான் ஒன்றும் சொல்ல மாட்டியா, அப்போ நான் இரு அப்படின்ட்டு முன்னாடி சரக்கு இருக்குமா டக்குன்னு எடுத்து அவன் டிஷர்ட் ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டான். அதுக்கு ஒன்றுமே சொல்லலையே, அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கு. அதில் வேற ஜீரா சொல்கிறான், நீ ரொம்பவே லக்கி, ஏன்னா இப்போ என்கிட்ட யூரின் இல்லைல்ல, வெறும் தண்ணி தானே இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, இப்போயாவது உனக்கு மனசு சாந்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லவே இல்லை, உன் மூஞ்ச பார்க்க இன்னும் எனக்கு கடுப்பு தான் ஆகுது அப்படின்ட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறான். கோவுக்கெல்லாம் இவனை எப்படி தான் சமாதானப்படுத்துறனே தெரியல.
முடியல அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாரும் மூடுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் சரக்கு வந்து வச்சுட்டு, ஏன் என்னாச்சு, ஏன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவனே அதுக்கு கோவமே, ஏன் பாரு மூடுற டைம் ஆயிடுச்சா, எனக்கு நைட் நேரத்தில் தூக்கம் வரவே வராது, ஏன்னா என்னோட வேலை விஷயமா நிறைய பிளான் என் மண்டையில் ஓடிட்டே இருக்குமா, ஆனால் அவன் வந்தால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அவனை எப்படி நான் சமாதானப்படுத்தனே தெரியல அப்படின்ட்டு யார் பேருன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்க. அதுக்கு அவனுமே, நீ யாரை பற்றி பேசுறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, இப்போ என்கிட்ட நீ எவ்வளோ எக்ஸ்பிளைனாக சொன்ன, அதே மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்றதை அவன்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லு, அப்போ அவன் புரிஞ்சுப்பால அப்படின்ட்டு இவனுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பீமை தான் காட்டுறாங்க. அவன் அந்த வீடியோவை அழிச்சதுல ரொம்ப நைட் ஆயிடுச்சு போல, காலையில் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்ததுமே அந்த மாவினை போட்டு, எந்திரா எந்திரா நாயை வெளியே வந்து தொலையண்டா அப்படின்னு சொல்ல, ஏண்டா என்னடா நைட்டெல்லாம் ஆளையே காணோம், காலையில் 5 மணிக்கு விடிய காலையில் வந்திருக்க, என்னடா பிரச்சனை சொல்ல, நீ பண்ணி தொலைச்சல ஒரு விஷயம், அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்னடா பண்ணி தொலைச்சா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்படின்னு பீமையுமே திட்ட, அந்த மாவினுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஓ அதுவா, அந்த விஷயத்தை உன் கையில் கொடுத்துட்டானா, அது ஏன்டா நீ அழிச்ச, அது அப்படியே பரவி அவனோட பேரெல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்ட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அடே எருமை மாடு வாயை மூடி தொலையண்டா, நீ பண்ணது யாரை தெரியுமா, கோவம் நீ ஒன்றும் பண்ணல, அது ஏன் ஆளுடா அப்படின்னு சொல்ல, சுச்சோ அது ஓ ஆளா, எப்படா மாறி போச்சு, ஏன்டா இப்படி ஆயிடுச்சு, நீ இப்போ வேணா கால் பண்ணுறியா, அவனுக்கு நான் சாரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, எருமை மாடு, காலைல 5 மணி அவன் தூங்கிட்டு இருப்பான், போய் தொலை அப்படின்ட்டு போட்டு நங்கு 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 4 குத்து எருமை மாடுன்ட்டு அவன் என்னன்னா அஜிச்சோ அடிக்காதரான்ட்டு ஓடிட்டு இருக்கான். இவனுமே அச்சோ இப்போ எப்படி அவனை நான் என்னால் சமாதானப்படுத்தவனே தெரியலையேன்ட்டு மண்டையை பிச்சுக்கிறான். இந்த ஜீராவுமே காலையில் எந்திரிச்சு வந்து அவன் தான் ரோஸாக வச்சுருப்பானே, எங்கள் கோக்கிட்ட ரோஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸாக இருக்கும், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பீமமே கால் பண்ணி, சாரி நேற்று நைட் என்னால் அந்த பாருக்கு வர முடியல, இப்போ நீ எப்படி இருக்க, ஓகேவா அப்படின்னு கேட்க, ஜீராமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் கொஞ்சம் ட்ராயிங் வரைஞ்சேன், இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ ஃப்ரீயா நம்ம சந்திக்கலாமா அப்படின்ட்டு பீமமே கேட்க, சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறான். பின்னாடி இந்த மாவின் வந்துட்டு, யார் ஓ ஆளா, எதுக்குடா கட் பண்ண, குடு அவன்கிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு அவனை போட்டு நச்சரிச்சிட்டு இருக்கான். பீமுமே, நீ மூடிட்டு போ, நீ வாயை திறந்தா என்னை கொன்னுடுவேன் பார்த்துக்கோ, நானே இதை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவனுமே கேட்குறான், ஓ ஆளை நீ பார்க்க போனையா இல்லையா அப்படின்னு கேட்க, இன்னும் இல்லை அப்படின்ட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அட பாவி, இந்த மாதிரி நேரத்தில் உன் ஆள் கூட நீ இருக்க வேணாமா, போய் தொலை அப்படின்ட்டு அவனுமே இம்சப்படுத்திட்டு இருக்கான். இவனுமே யோசிக்கிறான், ஐயோ நம்ம போய் பார்த்துருக்கணுமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஜீராவுமே இந்த பீமோட ஃபோட்டோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வரைஞ்சிட்டே இருக்க, அங்கேயுமே இந்த கால் பண்ணிட்டு இருக்கான். ஜீராவுமே இந்த புறம்போக்கு நம்மளை விடாத போல இருக்கே, இப்போ என்னடான்ட்டு ஃபோனுமே அட்டன் பண்ண. அவனுமே, இப்போ நீ ஓகேவா, பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, நீ இப்போ கால் பண்ணல, இன்னும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஜீராவுமே சொல்ல, நீ வேணா நீ என்னை வந்து இன்சல்ட் பண்ணு, நான் வேணா உனக்கு கார் அனுப்பவா அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிற நிறுத்து, நீ கால் கட் பண்ணாலே நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன்ட்டு இவனுமே கட் பண்ணி விட்டுறான். இந்த என்னன்னா இவனை இப்படியே விடக்கூடாதுன்ட்டு கிளம்பி ஜீரா வீட்டுக்கே வந்துடுறான். வந்து அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்க, ஜீராவுமே தடுக்கிறான். இப்போ ஏன்டா உள்ளே வர, உன்னை யார்கிட்ட கூப்பிட்டது, ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்க, போடா வெளியேன்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் பாட்டுக்கு வந்து டப்பக்குன்னு தூங்கிட்டான். இங்கே பாரு, நேற்று நைட்டு நீ வராமல் இருந்ததுனால நான் சுத்தமாக தூங்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குன்ட்டு அவன் பெட்டில் போய் தூங்க, எருமாடி எந்திரி இங்கெல்லாம் தூங்காத அப்படின்ட்டு அந்த பால்கனியில் போய் உட்கார வைக்கிறான். அந்த பால்கனியில் தான் இவன் ஃபுல்லாக ரோஸாக வச்சிருக்கானே, அதையெல்லாம் இவன் பார்த்துட்டு, அட பாவி, ரோஸே பிடிக்காதுன்னு சொன்னேன், இவ்வளோ ரோஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன், உன் கையில் இருக்கக்கூடிய ரோஸ் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ரோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு ஜீராவுமே சொல்ல, இதெல்லாம் உனக்கு திமிரு பிடிச்ச பேசுதானான்ட்டு கோவம் மேலே கீழேயும் பார்க்குறான். ஆமாம், எனக்கு கூட நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ட்ராயிங் வரைஞ்சேன்னு சொன்னியா, அதை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜீராவுமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். என்னது இது அப்படின்ட்டு எல்லாமே கேட்க, ஜீரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜீராவுமே சொல்கிறான், ஜஸ்ட் ஒன்று ஒரு மேன் மாதிரி வரைஞ்சிருக்கேன், நீ யாருன்றதை நான் மறந்துட்டேன், ஏன் உன்கிட்ட என்ன சொசைட்டி இருக்குது, என்ன சோசியல் மீடியா இருக்குது, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க அப்படின்றத நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை, ஜஸ்ட் நீ ஒரு நல்ல ஒழுக்கம் கொண்ட ஒரு மனிதனாக நினச்சி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உயர்ந்து அவனை பற்றி பேசவுனே இந்த என்னன்னா தாரையாக கண்ணுலேருந்து தண்ணி வந்துடுது. ஜீராவுமே கேட்குறேன், நீ அழுகிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே, சரி என் மேலே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கேன், அது யாரு அப்படின்னு கேட்க, ஓ அதுவா, ஒரு
ஏஞ்சல் அவங்க வந்து உன்னை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போனா அந்த ஏஞ்சல் நீயா? நீ தான் என்னை கிஸ் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறியா? அப்படின்ட்டு கோவமே கேட்க, எருமை உன்னை நான் செத்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். செத்த மனுஷனை எவனாவது கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவானாண்டா அப்படின்னு சொல்ல, அப்போனா நான் சாகணும்னு நினைக்கிறியா? அப்படின்ட்டு கோவமே கேட்க, நான் அந்த மாதிரி ஒன்றும் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் எனக்கு தோணுனது இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்ஸ்பயரான ஒரு ட்ராயிங்கை வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன். இது ஈக்குவாலிட்டி டெத்து ட்ராயிங் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சில் 19th சென்ச்சுரியில் ஒருத்தர் வரைஞ்சிருந்தாரு. அது அவ்வளோ பிரபலம் தெரியுமா? அதை நினச்சி நான் இதை வரைஞ்சேன் அப்படின்னு சொல்ல, இந்த ட்ராயிங்குமே கோக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்குது. சரி ஓகே இதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளோன்னு கேட்க, இங்கே பார் இதில் நான் 2 பேரை வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கொடு நான் வாங்கிக்கிறேன் சொன்னேன். அப்போனா நான் இதை கொடுத்தா நீ போயிடுவியா அப்படின்னு சொல்ல, அவனுமே தலையாடுறான். சரி இவன் போகட்டும் அப்படின்ட்டு அதை வந்து மடச்சி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள இவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டான் கோவமே. என்னென்ன நீ பாட்டு நீ தூங்கிட்டு இருக்க, நீ போறேன்னு சொன்னியே சொல்ல, அதுக்கு கோவமே, இப்போ நான் படுக்கிறேன் என்ன வேணா நீ வர அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே, நீ சொன்ன மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல, எனக்கு தூக்கமாக வருது நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்துட்டு அவன் கண்ணை மூட ஆரம்பிக்கிறான். ஜீராவுமே திட்டிட்டு இருக்கான். இப்போ நீ எந்திரிச்சு போல மேலே தண்ணியெல்லாம் ஊற்றுவன்ட்டு தண்ணி வர எடுத்து ஊற்றுறான். ஆனால் அவன்கிட்ட ஒரு அசைவும் காணாம். அவன் பயங்கரமான தூக்கத்துக்கு போயிட்டான். ஏன்னா ஜீரா தான் பக்கத்தில் இருக்கான் இல்லையா? அட பாவி அதுக்குள்ளே தூங்கிட்டியா? சரி தூங்கி தொலைன்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் வீட்டில் தான் நிறையா ரோஸ் இருக்கலாம், அதெல்லாம் அப்படியே காற்றுல அடித்து மெல்லாமல் அவன் மேலே வந்து அழகாக விழுகுது. இவனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரில. இது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அவன் மேலே வந்து ரோஸ் விழுகிறதெல்லாம். ஸோ அவன் பாட்டுக்கு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்துகிட்டு வந்து வரைய ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரம் பார்த்து கரெக்டாக பீமுமே அங்கே வர, அவன் படுத்திருக்கிறதும் இவன் அழகாக அதை பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கிறதும் அப்படியே பார்த்து ஜெலஸில் அப்படியே பயங்கர கோவத்தில் முறைச்சிக்கிட்டே நின்றுட்டே இருக்க, இது ஜீராவுமே பார்த்துட்டா. நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்க, இப்போ கேளு, நீ ரொம்பவே வருத்தத்தில் இருப்ப, உனக்கு நான் சமாதானப்படுத்தலான்ட்டு ஓடி வந்தேன் பாரு, நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல இருக்கு, சரி கண்டினியூ அப்படின்ட்டு அவனுமே கோச்சிட்டு கீழே போக, ஜீராவுமே பின்னாடி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ எதுவுமே இங்கே நடக்கலையே அப்படின்ட்டு அவனுமே பேச பார்க்க, பீமுமே அதை சுத்தமாக கேட்கவே இல்லை. போ நீ ரொம்ப பிஸியாக இருக்கல, போ அவன் அப்படியே வர, உனக்கு அதுதானே வேணும், அவன் எவ்வளோ ஒன்று இன்சல்ட் பண்ணாலும் திரும்பவும் அவன்கிட்ட நீ போயிட்டு இருக்கல அப்படின்னு கடுகடுன்னு பேசிகிட்டு இருக்கான். ஜீராவுமே சமாதானப்படுத்துகிறான். ப்ளீஸ் போகாத, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே இங்கே பார், ஏற்கனவே நீ அவன்கிட்ட போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை எப்படி பார்க்குறேன்றது என் மைண்டில் ஏகப்பட்ட கொஷின் ஓடிட்டு இருக்குது. இதில் நீ அவனுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தனா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, ஜீராவுமே அப்போனா நீ என்ன இப்போ ஜெலஸ் ஆகுறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு கேட்க, பீமுமே ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுச்சு போல இருக்கு. ஆமாம் இப்போ எனக்கு நீ ஜெலஸ் தான் ஆச்சு, என்னவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே நீ இந்த மாதிரி ஜெலஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பீமுக்குமே சிரிப்பு வந்துடுது. மேற்கொண்டு ஜீராவுமே இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயாக இருந்தினா என் ஃப்ரெண்டோட கேலரிக்கு நீ வரியா, அங்கே வேணால் உன்னை உட்கார வச்சு அப்படியே நான் ட்ராயிங் வரைகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே இப்போ நீ சும்மா ட்ராயிங் வரைக்காக கூப்பிட்றியா இல்லை டேட்டிங் கூப்பிட்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே இதை நீ டேட்டிங் கூட வச்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே இவன் மேலே ஒயினை ஊற்றவனே அந்த ஃபுல்லாக கரையாக இருக்கும், அதை நான் பெயிண்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதை அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஒயின் மேலே ஊற்றுனல அதை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன், உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், இதை போட்டு தான் நீ வரணும் சரியா வா அப்படின்ட்டு அவனை அப்படியே மெல்லமாக அனுப்பி வைக்கிறான். அதுக்குள்ளே இந்த கோவமே எந்திரிச்சு இவன் ட்ராயிங் வரைஞ்சிருக்கதை பார்த்துட்டான் போல இருக்குது. அவனுமே பாதி தான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கான், அதுக்குள்ளே ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்க, ஜீராவுமே பீமை விட்டுட்டு திரும்ப வந்தா இவன் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்காது இன்னும் ஃபுல்லாகவே முடிக்கலை அப்படின்ட்டு ஃபோட்டோவை பிடிங்கிக்கிறான். அதுக்கு கோவமே வரைய நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, நான் தான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா எனக்கு இது ரெஸ்ட் டே, நான் எங்கே வேணால் போவேன், எனக்கு கொஞ்சம் மாதிரி போர் அடிச்சது அதனால தான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லப்போனால் இங்கே என்னை படுத்தவொடனே அப்படியே தூக்கம் வந்துடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ், அதோட சாரியும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ சாரியெல்லாம் கேட்காத தயவு செஞ்சு இங்கேருந்து போனால் போதும்ன்ட்டு ஜீராவுமே சொல்ல, நீயே இப்படிலாம் சொல்கிற, இன்னும் உனக்கு நிறைய ஆஃபர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து போ, நீ திரும்பவும் இங்கே வந்தேன்னா நான் இந்த வீட்டு விட்டு போயிடுவேன் சொல்ல, இப்படிலாம் பேசாத, திரும்பவும் என்னை நீ வந்து ட்ராயிங் பண்ணணும், நான் உனக்கு நிறைய வேலை வச்சுருக்கேன், நாம் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ஹாப்பியாக இருப்போம், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான் ஜீராவுமே. இந்த கோவமே வீட்டுக்கு வந்ததுமே அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு, அதை விரித்து வச்சு எப்பய மாதிரி அதே மாதிரி போஸ் கொடுத்து படுத்துட்டு இருக்க,
இவனுக்கு அப்படியே தோணுது போல இருக்கு. ஜீரா அந்த ஏஞ்சல் மாரி நடந்து வரான். அதே மாரி மேல உட்கார்றான். அதே மாரி சின்னதா ஒரு கிஸ் பண்றான். இவனுமே கண்ண திறந்து பார்க்குறான். இது எல்லாமே அவனோட நெனப்பு தான். ஜீரா இந்த மாரி நம்மளுக்காக இருக்கக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு தோணுது போல இருக்குது. அப்படியே அவனுமே கண்ண மூடி தூங்க, அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் தான் அந்த சாட்டர்டே போல இருக்கு. இவனுமே அந்த டேட்டிங்க்கு ரெடி ஆறான். எப்படி ரெடி ஆறான்? அவன் அந்த ஒயின ஊத்தி விட்ட அந்த சட்டை இருக்குல்ல, அத போட்டுட்டு அழகு வேற பார்த்துட்டு இருக்கான். யாருன்னா இந்த பீமு தான். அப்ப கரெக்ட்டா அந்த ஃப்ரெண்டுமே வந்து, "என்னடா சட்டை போட்டிருக்க? எங்கடா கிளம்புறான்னு?" கேட்க, "ஒயின் ஊத்துன ஆர்ட்டுடா" அப்படின்னு சொல்ல, "எது ஆர்ட்டா? துவைக்காம ட்ரெஸ்ஸ போட்டு போயிட்டுருக்க? இதெல்லாம் ஒரு சட்டையாடா?" அப்படின்னு சொல்ல, "அடப்பாவி உன் கண்ணுல என்ன குருடா இது? இது பெரிய ஆர்ட். இதெல்லாம் இப்ப ஃபேஷன். உனக்கு தெரியாதா?" அப்படின்னு பீமுவே சொல்ல, "என்னமோ தெரியல. எனக்கு என்னமோ நீ அழுக்கு சட்டைய போட்டிருக்க மாரி தான் தெரியுதுன்ட்டு" அந்த ஃப்ரெண்டுமே கலாய்ச்சிட்டு இருக்கான். இந்த பீமுக்குமே இந்த கூட ஏதோ மீட்டிங் இருக்கு போல இருக்குது. அதுவும் இந்த ஆன்லைன்ல தான். கோவமே கேட்குறான், "ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கா?" அப்படின்னு சொல்ல, அந்த ஆர்டி டிபார்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் எல்லாமே சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த கோவமே கேட்குறான், "ஏய் என்னடா சட்டை போட்டிருக்க?" அப்படின்னு கேட்க, "இது வந்து ஆர்ட்டு, ஃபேஷன் தெரியாதான்னு?" கேட்க, "ஏன்டா அழுக்கு சட்டையெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்ட்டு அவனுமே திட்டுறான். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுமே, "நான் சொன்னேனா இல்லையா? அவனுமே கலாய்க்கிறான் பாருன்ட்டு" அப்படின்ட்டு அவனுமே சிரிச்சிட்டே இருக்கான். இந்த சட்டையோட வெளியே போகணுமா அப்படின்ட்டு இவனுமே யோசிச்சுட்டு அந்த சட்டையோட தான் வெளியே போயிட்டு இருக்கான். எங்கன்னா நம்ம ஜீராவை பார்க்கத்தான். ஜீராவுமே அந்த சட்டையோட இவன் வந்ததுமே, "ரொம்ப அழகா இருக்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க, இவனுமே, "எதுக்கு நீ இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்க? கொடு" அப்படின்ட்டு அவனோட பேக்கை வேற வாங்கிக்கிறான். "குடு" அப்படின்ட்டு அவன் கையை வேற பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லா அந்த ஆர்ட் கேலரியை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்குது. அதாவது இவங்க 2 பேரும் டேட்டிங்ன்ற பேர் தானே வந்திருக்காங்க. அப்படித்தான் நடந்துக்கிறாங்களே. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டை பார்த்து ஜீராவுமே, "இந்த ஆர்ட்டை பார்த்து உனக்கு என்ன தோணுது?" அப்படின்னு சொல்ல, "இது என்னோட சைல்ட்ஹுட் மெமரியை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆமா, சில ஆர்ட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும்னு" சொல்லிட்டு இருக்க, இந்த பீமமே அவன் ஏதோ டேட்டோ மாதிரி போட்டிருக்கான் போல இருக்கு. அதை எடுத்து காட்டிட்டு, "இங்க பாத்தியா, நான் மெமரியா இருக்கணும்னுக்காக டேட்டோலாம் போட்டிருக்கேன்ட்டு" எடுத்து காட்டிட்டு இருக்க, ஜீராவுமே, டேட்டோலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பேர் மீரோ தானே, கரெக்ட் தானே" அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு டேட்டோ கூட இருக்குது. அதையும் காட்டவா?" அப்படின்னு சொல்ல, காட்டு, என்னன்னு நான் பார்க்குறேன்னு சொல்ல, "அது இந்த இடத்துல காட்ட முடியாது. வேணா நைட்டு காட்டுறேன்" அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கண்ணுலயே ரொமான்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இங்கு பொண்ணு, இந்த ஜீராவோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுமே வர 2 பேருமே இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. "இவ தான் வந்து எனக்கு எல்லாமே ஆக்டிங்க்கு சான்ஸ் தரவ. இவ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மேனேஜர் மாரி. இவ தான் எனக்கு எல்லாமே சான்ஸ் தரா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவளுமே பீமை பார்த்துட்டு, "நீங்க தான் பீமா? பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்களுக்கு நடிக்கணும்னு ஏதாவது ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்ட்டு ஒரு மாதிரி வலிஞ்சுக்கிட்டு பீமு கூட பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஜீராவுக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது. "போதும் நிப்பாட்டு, அவன்கிட்ட இந்த மாதிரி பேசாத" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே, "எனக்கு நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு நடிக்கிற ஆசையெல்லாம் இருக்குது" அப்படின்னு சொல்ல, "அப்போனா உன் ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்?" அப்படின்னு கேட்க, யார் அந்த கூட இருக்கால ஒருத்தன், அவனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான் போல இருக்குது. "அவன் என்னை விட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான்ட்டு" 2 பேருமே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த ஜீரா, "நிப்பாட்டு போதும்" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுமே, "சரி சரி, நான் அவன் கூட பேசலை, போதுமா, ரொம்ப ஜெலஸ் ஆகாத" அப்படின்ட்டு இவளுமே சொல்கிறா. "சரி வா, ஒரு நிமிஷம் நான் அவன் கூட பேசணுன்ட்டு" ஜீராவை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய், "நீ என்ன அவனை டிராயிங் வரையறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்க? அப்போனா அந்த பின்னாடி வேணால் போங்களே, யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, லைட்டு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "ஏய், நான் அவனை டிராயிங் தான் வரைய வந்திருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் பேசாதன்னு" சொல்ல, தெரியும் தெரியும், அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறான், அவன் தான் உன் ஆளுன்ட்டு இத்தனை நாளாக என்கிட்ட ஃபோட்டோ கூட காட்டல. சரி சரி, என்ஜாய் பண்ணு" அப்படின்ட்டு இவளுமே சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணி கோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த மேனேஜருமே இந்த ஜீரா மேலே ஊற்றிருப்பால அந்த டிஷர்ட்டில் அந்த ஒயின் கரையெல்லாம், "ஏதோ ஒரு அளவுக்கு தான் சார் என்னால் பண்ண முடிஞ்சு, இது ஓகேவா பாருங்கன்னு" சொல்ல, அவனுமே அதை வாங்கி பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் இந்த கோவமே. அப்படியே கட் பண்ணால் திரும்பவும் இந்த ஜீரா பீமை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு டிராயிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனுமே அப்படியே ஜீராவே பார்த்துட்டு இருக்க, "இங்கே பாரு, நான் உன்னை டிராயிங் வரைய போகிறேன், ஸோ நான் இங்கே இருக்கேன்றதே உன்னை மறந்துடு" அப்படின்னு சொல்ல, "நீ முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்க, நான் எப்படி அதை மறக்கிறதுன்னு" சொல்ல, "இங்கே பாரு, ஒரு இமேஜின் பண்ணிக்கோ, நீ மட்டும் தான் உட்காந்துருக்க, நான் இங்கே இல்லை. ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடு, ரிலாக்ஸாக இரு, அப்போ தான் என்னால் வரைய முடியும்" ஜீரா சொல்ல, அவனுமே சிகரெட் குடிக்கிற மாதிரி போஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. இருந்தாலும் ஜீராவை அவனால் பார்க்க முடியல. ஜீராவையே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க, "ஜீராமே, இங்கே பாரு, நான் வரைய முடியல, தயவுசெய்து வேற எங்கேயாவது பாரு, நான் இங்கே இல்லைன்றத மாதிரி நினச்சிக்கோடா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை பார்க்காம இருக்கேன், அதுதானே வேணும்" அப்படின்ட்டு சுற்றி முற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். ஜீராவுமே வரைய ஆரம்பிச்சிட்டான். இந்த பீம் என்னன்னா, பக்கத்தில் ஒரு பூ இருக்குது, அதில் எடுத்துகிட்டு வந்து ஜீரா காதில் வேற சொருகி வைக்க, "ஏன்டான்னு" கேட்க, "இது பார்க்க உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு" அவனை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் தான் பண்ணிகிட்டு இருக்கான். வரையவே விட மாட்டேங்கிறான் இவன். ஜீராவுமே கேட்குறான், "இப்போ எதுக்கு இந்த பூவை கொண்டு வந்து என் காதில் சொருகணும்னு" கேட்க, "அந்த பூவை விட நீ ரொம்ப அழகாக இருக்கியா, ஸோ அந்த பூ வந்து உன்கிட்ட வரணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுச்சு, அதனால தான் வந்து வச்சேன்ட்டு" பிட்டு பிட்டாக போட்டுட்ருக்கான். ஐயோ சாமி, இவன் தொல்லை தாங்க முடியல. "இங்கே பாரு, நான் வரையணும், தயவு செஞ்சு மூடிட்டு உட்காரு" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான், சரி சரி ஓகே, நான் அமைதியாக உட்காடுறேன்ட்டு இருந்தாலும் ஜீராவை குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறான்.
சொல்கிறான். இவனுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவன் வரவே விட மாட்டான் போல இருக்கே. இங்கே பாரு, சரி ஓகே, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா? என்னால சுத்தமா வரைய முடியல அப்படின்ட்டு ஜீராவுமே சொல்ல, இந்த பீமு இதுக்கு போதுமே அப்படின்ட்டு டக்குன்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். அதுல அவன் கைய வேற கூட நான் ஜோசியம் பார்க்குறேன்ட்டு சொரண்டிக்கிட்டே, "நீ இப்ப யாரு கூட அஃபேர்ல இருக்கன்ட்டு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த லைன வச்சு பார்க்கும்போது உன்னால இப்ப சுத்தமா டிராயிங் வர முடியாது. அவன் கூட அதாவது நீ டிராயிங் வரையணும்னு நெனச்சவன் கூட உன் பிளேஸ்க்கு போணும்னு நெனைக்கிற. அதானே?" அப்படின்ட்டு சொல்ல, இவன் எதுக்கு கூப்பிடுறா அப்படின்ட்டு ஜீராவுக்குமே தெரியுது. ஆக்சுவலி அவனுக்குமே அது இன்ட்ரெஸ்ட் தான் போல இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த திரும்பவும் அந்த பாருக்கு வந்திருக்கான் போல இருக்குது. வந்ததுமே உங்களுக்கு என்ன சரக்கு வேணும்? எந்த டேபிள் வேணும்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் சரக்கு மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தன நாளா அவன் இங்க வந்துட்டுருக்கான் அப்படின்னு கேட்க, இவனுக்குமே புரிஞ்சிருச்சு. ஜீராவ தான் கேட்குறீங்களா? அப்படின்னு கேட்க, இல்ல. அப்படியே பீமியும் கேட்குறேன். இவங்க 2 பேரும் எத்தன நாளா இங்க வந்துட்டுருக்காங்கன்ட்டு கோவமே கேட்க, அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களா, அப்படியே டைரக்ட்டா ஜீராவோட வீட்டுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு. இவனுமே சொல்றான், "ஏன்டா எப்புட்றா இத்தன படிய ஏறி மேல வர? எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு" சொல்ல, ஜீராவுமே ஆமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல, "அப்ப நான் வீட்டுக்குள்ள போக நான் வேணா ஹெல்ப் பண்ணவா தங்கம்?" அப்படின்ட்டு ஜீராவ அப்படியே அலேக்கா தூக்கிட்டு உள்ள தூக்கிட்டு போயிட்டான் இந்த பீமுமே. அடுத்த சீனே இவன் டக்குன்ட்டு கதவ மூட, யாரு பீமு டக்குன்னு கதவ மூட, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா இந்த வந்து ஜீராவுக்கு கால் பண்றான். இவனுமே சொல்றான், "இங்க இந்த பாரு, கரெக்ட்டா இந்த காக்காவுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. கரெக்ட்டா கால் பண்றான் பாரு" அப்படின்னு சொல்ல, ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்க போது எடுத்து பேசுன்னு பீமுமே சொல்ல, தேவையில்ல. இவனுக்கு பேசி பேசி தான் என்னோட நல்ல நல்ல மூவ்மெண்ட் எல்லாம் போயிடுதுன்ட்டு அப்படியே ஃபோன வச்சிடுறான். இங்க இந்த விடுவானா? டக்குன்ட்டு பீமுக்கு கால் பண்றான். அவனுமே, "இங்க பாரு, உனக்கு கால் நீ எடுக்கலன்றவன் எனக்கு கால் பண்றான் பாருன்னு" சொன்னோனே, எடுக்காதன்ட்டு ஜீராவுமே சொல்றான். நான் எப்புட்றா எடுக்காம இருக்க முடியும்? ஒரு வேள நாங்க வந்து வேல பார்க்கறதுனால அத பத்தி ஏதாவது சொல்றதா கூட இருக்கலாம்ல? அப்படின்ட்டு இவனுமே கேட்க, "இல்ல நீ எடுக்காத, ஃபோன குடு" அப்படின்ட்டு ஃபோன இவன் வேற பிடுங்கிக்கிறான். "ஏதாவது பேச போறியான்னு?" கேட்க, "இல்ல தேவையில்ல. அவன் ஃபோன நாம அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நம்ம 2 பேரும் கூட இருக்கோன்றது அவனுக்கு ஏதோ தோணியிருக்கு போல இருக்கு. அதனால தான் கால் பண்றான்ட்டு" அந்த ஃபோனையும் அவன் எடுக்க விடாம கொண்டு போய் வச்சிடுறான். இங்க கோவுக்கு அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. 2 நாயுமே எடுக்கவே இல்லையே! என்ன பண்றாங்கன்னு தெரியலையே! ஒருவேள 2 பேரும் சேர்ந்து இருக்கானுங்களோ! அப்படின்ட்டு இவன் மைண்ட்ல கண்டது கண்டது ஓடிட்டு இருக்கு. இவனுக்குமே கண்டது கண்டது ஓடுற மாரியே இவங்க 2 பேரும் அந்த சீன தான் நடத்துறானுங்க இங்கேயுமே. பீமுமே ஆசை ஆசையா ஜீரா பக்கத்துல போக, ஜீராவுமே அதுக்கு ரெடி தான் ஆகுறான் போல. அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ண போக, இந்த எபிசோட்ல கிஸ் எல்லாம் கிடையாதுடா. 6வது எபிசோட்ல வந்து பாருங்கடான்ட்டு இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறானுங்க. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க.